ஒரு பெரிய பேரிடர்லேருந்து நாம் மீண்டு வந்திருக்கோம். கொரோனா அப்படிங்கிற பேரிடர் உலகையே ஆட்டி படைச்சது. ஏராளமான உறவுகளை நாம் இழந்திருக்கக்கூடிய சூழலில் அது சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்திருக்குங்க சார். கொரோனாவில் ஒருத்தர் இறந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு முடிச்சிட்டு நேரத்தில் இப்போ 4 வருஷம் கழித்து அவருடைய உடலை தோண்டி எடுத்து நான் எங்கள் ஊரில் போய் அடக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய மனைவி வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது ஒரு எனக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால், எப்பா எப்படியாவது ஒரு நல்லவனை பார்த்துடலாம், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லவனை பார்த்துட்டு போனால் நல்லா தான் நடக்கும் அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட். எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு 24 மார்ச் 2020 கொரோனா வந்தது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட 2019 சைனாவில் வந்திருந்தாலும் கூட COVID-19 19 மற்ற சைனாவிலாம் வந்திருந்தாலும் கூட நம்ம பொறுத்த வரைக்கும் 24 மார்ச் தான் இது நடக்குது, 2020 நடக்குது. ஸோ இதில் அவர் இறந்து போறாரு. 2020 ஆகஸ்ட் 15 என்னமோ இறந்துடுறாரு. ஆஸ்டின், அவர் பேர் ஆஸ்டின். இவர் இறந்து போயிட்டு அப்பெல்லாம் யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவர்கள் யார் உறவினர்கள் யாரும் பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து பார்க்க முடியும். இப்போ அந்த இதை அடக்கம் செய்யணும், தகனம் செய்ய வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் இதுல உதவுனவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக இருந்தார்கள். நிறைய பேர், நிறைய வாலண்டியர்ஸ் அவங்களே எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு தேவையான, ஏன் நம்ம முதலமைச்சரே கொரோனா வார்டில் நுழையிலையா? இந்தியாவில் வேறு அரசு தலைவர்கள் யாருமே போகல, ஆனா நம்முடைய முதல்வர் போனார். அது அந்த உடையெல்லாம் போட்டு போனார். அந்த மாதிரி நிறைய மக்கள் உதவி செய்தாங்க. இந்த இதுல இந்த அவருடைய உடல் பிரேதம் அவருடைய காலத்திற்கு பிறகு கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அம்பத்தூர்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அம்பத்தூர், சென்னைக்குள்ள அம்பத்தூர்ல அடக்கம் பண்ணப்பட்டது. அவங்க மனைவி என்ன நினைக்கிறாங்க, ஜெயா என்பவர், என் புருஷன் எங்க ஊர்ல கன்னியாகுமரி பக்கத்துல நாங்க அடக்கம் பண்ணிக்கிறோம், இது எடுத்து எக்ஸுமேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இது நார்மலி இந்த கிரிமினல் கேஸ்ல நடக்கக்கூடியது. கொலை கேஸ் நடந்தா அந்த பாடியை அப்படியே எடுக்கிறதுக்காக வேண்டி எக்ஸுமேஷன், அதுலதான் கொலை வழக்கு சந்தேகம் இருந்தா தோண்டி எடுப்பாங்க. ஆமா, தோண்டி எடுக்கிறது தான் எக்ஸுமேஷன். அந்த மாதிரி தோண்டி எடுத்து எங்க ஊருக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்க. அப்புறம் இது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த ஜட்ஜி நினைக்கிறாரு. அவங்க சென்டிமெண்ட்டை மதிக்கிறாரு. மதிச்சு ஓகே யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அரசு மேல்முறையீடு செய்யும் பொழுது இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சி பார்ப்பாங்களா. 2 பேர் உட்காந்து, 2 ஜட்ஜஸ் உட்காடுறாங்க. இது சரியா சரியில்லையா அப்படின்னு. ஆமா சென்டிமெண்ட், ஆமாம் அதை எடுத்துன்னு போறது சரிதான். ஆனால் அந்த உடல் பிரேதம் கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது, கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது, ஒரு குறையும் இல்லை. அது மாத்திரம் இல்லாம சமாதியும் எழுப்பப்பட்டிருக்குது. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சமாதியை எழுப்பியிருக்கேன். அதே மாதிரி அவங்களும் சமாதியும் எழுப்பியிருக்காங்க வித் தேர் கன்சென்ட். அவங்களே ஒப்புதல் கொடுத்து அதன் பிறகு சமாதி எழுப்பியிருக்காங்க. இவ்வளவும் செய்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் எங்க ஊருக்கு தோண்டி எடுத்துன்னு போறேன்னு சொன்னா அந்த மாதிரி எத்தனை பேர் கேட்பாங்க? இல்ல நிறைய பேர் சார், இப்போ வேண்டான்னு சொல்றதுக்கான ரீசன் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க. ஆமா, கண்டிப்பாக கேட்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆல்ரெடி இந்த நம்ம அந்த கொரோனால இருந்தவர்களை யாருமே பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு தீவிர பயம் இருந்துச்சு. பயம் இருக்குதானே செய்யும். இப்போ இந்த ஒரு பிணத்தை எடுத்து தோண்டி எடுத்து கொண்டு போறாங்கன்னா அதுல இன்றைய சூழ்நிலையில் அது எப்படி இருக்குன்னே நம்மளால கணிக்க முடியாது இல்ல? என்ன மாதிரியான பூச்சி, என்ன மாதிரியான புழு இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு 100 பணத்தை எடுத்து போனாங்கன்னா என்ன ஆகுது? திரும்பி என்ன ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடும். அது வேற ஏதாவது நோய்களுக்கும் காரணமாக வாய்ப்பும் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துதான் அந்த 2 ஜட்ஜஸ், மேபி கிருஷ்ணகுமார் அண்ட் பிபி பாலாஜி அவர்கள் செகண்ட் பெஞ்சில் உட்கார்றாங்க. இப்போ அந்த அவங்க கிட்ட போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இது ஆராய்ந்து பார்த்து நோ இட் இஸ் நாட் ரைட், அவரு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தது வேண்டாம், அதை ஸ்டே பண்ணுவோம், ஆனால் இது தொடர்ந்து இங்கே தான் இருக்கணும், இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், திரும்ப அந்த பிரச்சனைகளுக்கு திரும்பியும் நம்ம ஆளாக வேண்டாம், தமிழகத்தில் ஒரு பெரிய உதாரணமா ஆயிடும் இல்லையா? இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் அது மாதிரி கேட்பாங்கன்றது தான் உண்மை. அது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு முன் உதாரணமா போயிடக்கூடாது அப்படிங்கிறதாலும் யோசிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க நோ இப்போ தேவையில்லை, அது ஸ்டே
அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ம். இது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தற்சமயம் அதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனிமேலும் அதற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பது பெரிய சந்தேகம். ஒரு பக்கம் அந்த உரிமை உணர்வு, இன்னொரு பக்கம் பார்த்தா இது நிறைய வழக்குகளுக்கு உதாரணமா போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, மக்களுக்கு கெடுதல் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது அல்லவா? ம். அந்த அச்சத்தை போக்கத்துக்கு கோர்ட்டு தானே பெஸ்ட்டு. இப்போ கஸ்தூரியை வந்து ஒரு ஆன்ஸ்பேட்டரி பெயில் வேணான்னு சொல்றாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இவங்க இனிமேல்லாம் இந்த மாதிரி செய்ய வேணாம்பா, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட இனிமேல் வாய் திறக்காம நல்லதாவே பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இந்த கொரோனா நோயில் இறந்தவர்கள் பார்க்கவே முடியாத சூழ்நிலை, நீங்க தோண்டி எடுத்து அதுல 4 வருஷம் கழிச்சு அந்த பாடி எப்படி இருக்குன்னே உங்களால சொல்ல முடியாது. எந்த நோய் முகத்தை காட்டாமலாம் நிறைய பாடியை புதைச்சாங்க. Yes. ஆனாலும் கண்ணியமான முறையில் இந்த இவர் அடக்கம் செய்ய எல்லாருமே கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுவும் இல்லாம இது வேற, சமாதி வேற கட்டியிருக்காங்க இவங்களே. ம். அதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல என்று ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் அவர்களும் ஜஸ்டிஸ் PV பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல தீர்ப்பாகவே நான் பார்க்கிறேன். ஒரு 360 டிகிரியில பார்த்து தான் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. எஸ் எஸ் எஸ். இது சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதை பார்த்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க.